ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநரலை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கும் வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மார்ச் 12ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நிறைய நேர்கள் ஈவினிங் போடுங்க சார் அப்படின்னு வற்புறுத்தினாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா காலையில் எங்களால் சரியாக பார்க்க முடியல, முதல் நாள் ஈவினிங் போட்டுருங்க, ஒரு 4 மணிக்கு போட்டுட்டிங்கன்னா நாங்கள் மறுநாள் எப்படி இருக்கும், எங்கள் ராசி பலன் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வேண்டுதல், அவங்க விருப்பத்தின் பேரில் நான் ஈவினிங் 4 மணிக்கு டெய்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா நேர்களே, 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் சாதக பாதங்கள், அதிர்ஷ்டம், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை எல்லா தகவலையும் சொல்லிடுறேன். தொடர்ந்து பாருங்கள். எதுவும் உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா நேர்களே, உங்களுக்கு எந்த கோரிக்கை இருந்தாலும் நாங்கள் நிறைவேற்றுவோம். உங்கள் கேள்விகள் எது வேணாலும் கேட்கலாம், பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஓகே நேர்களே, போதி ஜோதி சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். மார்ச் 12 வியாழக்கிழமை, மாசி மாதம் 28ஆம் தேதி, நவமி தேதி, மூல நட்சத்திரம். சரியா, தேய்பிரை நவமி தான் மூல நட்சத்திரம். சந்திரன் தனுசில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தேய்பிரை சந்திரன் இருந்தாலுமே குரு பார்வையில் வராரு. வக்கர நிவர்த்தி அடைஞ்ச குரு பார்வைக்கு வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க. சரியா, குரு பார்வைக்கு சந்திரன் வரும்போது பொதுவாக அனைத்து ஆண் பெண் இருபாலருமே கொஞ்சம் அந்த குரு பார்வையில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. ரைட்டு. இப்போ மார்ச் 12ஆம் தேதி அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரங்கள், நட்சத்திரத்துக்கு சொல்லிவிட்டு அடுத்த ராசிக்கு பலன் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நட்சத்திரம் தான் மெயின். சரியா நேர்களே, மார்ச் 12ஆம் தேதி அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரங்கள், பேரதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரங்கள், தெய்வம் ஆசீர்வாதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு 9 நட்சத்திரங்கள் வருது. அதில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது. அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அதுக்கடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 9 நட்சத்திரத்துக்குமே மார்ச் 12ஆம் தேதி மிகச்சிறந்த நாளாக, பொன்னாளாக பார்க்கப்படுகிறது. 27 நட்சத்திரத்தில் இந்த 9 நட்சத்திரத்துக்கு சூப்பர் ஸ்டார் வேல்யூ இருக்குது. சரியா, இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தொட்டது தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், எல்லாம் சாத்தியப்படும். ராசிக்கு பலன்கள் வேறு, நட்சத்திரத்துக்கு சொல்கிறது வேறு. ஸோ நட்சத்திரத்துக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ராசிக்கு பலன்களை கடைசியாக சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக சொல்லிடுறேன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்கணும். சரியா, பெருமாளை வணங்கிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட கலர் பச்சை. இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவங்களுக்கு எப்படி சார் பலன்கள் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இவங்களுக்கு அறிவுபூர்வமாக இருப்பாங்க, எதுலேயும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாங்க, கணக்கு வழக்கு சாத்தியப்படும், சொல்லிக் கொடுக்குற வேலையில் நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க. டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடல்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், பொழுதுபோக்கு அம்சம் உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் வீட்டு தரகர்கள், புரோக்கர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வழக்கு பார்க்குறவங்க, ஆடிட்டர், அக்கௌண்டண்ட், கிளரிக்கல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, அரசாங்க டிபார்ட்மெண்ட்டில், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா, டேபிள் ஒர்க், பேனா, நோட்டு, பேனா சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய மால் வச்சுருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புன்சை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு இந்த பலன்களை எடுத்துக்கலாம். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். ஆள் நல்லா இருப்பீங்க, கலை உணர்வோடு இருப்பீங்க. சரியா, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், பெண்களால் ஒரு ஏற்றமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, தானும் மகிழ்ச்சி பிறகு மகிழ வைப்பீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அன்னை தாயாரை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மார்ச் 12ஆம் தேதி உங்களுக்கு லக்கி எண் 6ஆம் நம்பர். சரியா, லக்கி நம்பர் 6ஆம் நம்பர், அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ங்கிறது கூட்டுத்தொகை. சரியா, லக்கி நம்பர் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக இந்த 3 நட்சத்திரத்துக்குமே பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை,
அதுபோக ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க, மகளிர் சுய உதவி குழு, பெண்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நல்லா வேண்டியதை விரும்பி சாப்பிடுவீங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, மிக சிறப்பாக இருக்கும். பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதுபோக விளையாட்டு பொருட்கள் கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய மால், இது சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ பொழுதுபோக்கு அம்சம் உள்ள தொழில், வியாபாரம், ட்ரேடிங், வணிகம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூக்கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, அதுபோக ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, சாப்பாடு சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்துக்கு பேர் அதிர்ஷ்டம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் என்ன பணம் வந்து பல வகையில் வரும். லட்சக்கணக்காவோ, ஆயிரங்களவோ, கோடிகளாக வரும். அடுத்து வந்து ஆயில்யம், கேட்ட, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். இல்லைனா குருவை வழிபாடு பண்ணணும். குருவுடைய நாமத்தை சொல்லணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபரமா தஸ்மைஸ்து, குருவே போற்றி, தேவ குருவே போற்றின்னு சொல்லணும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். சரியா, அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பரை பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சாண்டல், லெமன் இந்த 3ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பழங்கள் நல்லாயிருக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, மன நிம்மதியாக இருப்பாங்க, பிள்ளைகளால் பெருமை இருக்கும், கையில் காசு பணம் பயங்கரமாக இருக்கும். ஆயிலம், கேட்ட, ரேவதிக்கு லட்சங்கள் கோடிக்கணக்கில் பணம் பெறலாம். சரியா, அந்த லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா போட்டி பந்தயத்தில் பரிசில் வந்து இவங்க சக்ஸஸ் பண்ணலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சரியா, பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், மந்திரி, இப்படி கவுன்சிலிங்கில் இருக்கணும் நல்லாயிருக்கும். வக்கீல், ஜட்ஜஸ் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா, நகை கடை வச்சுருக்கிறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, அதில் ஜுவல்லரிஸில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடகு பிடிக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ஆயிலும், கேட்ட, ரேவதி 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் மார்ச் 12ஆம் தேதி ஒரு பேரதிர்ஷ்ட நாளாக இருக்குது. ஸோ இப்போ 12 நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரத்துக்கு வந்து கொடீஸ்வர யோகம் இருக்குது. சரியா நேர்களே, அது யார் யாருக்கு இருக்குன்னு மறுபடியும் வருஷப்படுத்துகிறேன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், ஆயில்யம், கேட்ட, ரேவதி இந்த 9 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 12ஆம் தேதி பேரதிர்ஷ்டம் காத்திருக்கு. நல்லபடியாக வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அந்த லக்கி நம்பரை யூஸ் பண்ணுங்கள். மற்ற நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன். அதேமாதிரி வீடியோ நிறைவிலையும் நான் வந்து அந்த லக்கி நம்பரை சொல்லுவேன். 27 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரை சொல்லுவேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசிக்கு பலன்கள் சொல்கிறத காட்டிலும் நட்சத்திரத்துக்கு சொல்கிறது தான் எஃபெக்டிவாக இருக்கும். நட்சத்திரம் தான் மெயின். சரியா, அந்த ராசிக்கு சொல்கிறது வந்து 19 சொல்லிட்டு போகிறது. சரியா, ஏன்னா ஒரு நட்சத்திரம் 2 ராசிலையும் இருக்கும். இப்போ நீங்கள் மகர ராசின்னு வச்சுக்கோங்க, உத்திராடம் தனுசுலையும் இருக்கும், மகரத்துலேயும் இருக்கும். இப்படி சில உடைப்பட்ட நட்சத்திரங்கள் 2 ராசிலையும் வரும். அதனால் அந்த ராசிக்கு பலன் சொல்கிறது வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. நட்சத்திர பலன்கள் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். ரைட்டு. இப்போ வந்து அசுபிதி, மகம், மூலம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னோம்னா, இவங்களை மார்ச் 8ஆம் தேதி வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். சரியா, பலன்கள் வந்து சுமாராக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், தாய் அன்பு இருக்கும், தாய் வழி சீதனம் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மற்றவங்க விஷயத்தை தலையிடாதீங்க. கொஞ்சம் சோர்வு இருக்கும், உடல் அசதி இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்னால் 17ன்னு எடுத்துக்கலாம், 26ன்னு எடுத்துக்கலாம், 62ன்னு எடுத்துக்கலாம், 35ன்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 8. நான் சொல்கிற நம்பர் வந்து கூட்டுத்தொகை தான். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட கலர் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலர், கத்திரிப்பு கலர், வைலட் கலர் எடுத்துக்கலாம், ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஓகே நேர்களே, அசுபிதி, மக மூலத்துக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோம்பரை தவிர்த்துருங்க. நல்லா ஒர்க் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, அடுத்தவங்க பொருட்களை ஆசைப்படாமல் தான் உண்டு வேலை ஒன்று இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இந்த கார்பரேஷன் ஒர்க்கு, பஞ்சாயத்து போர்டு இருக்குது, மக்கள் நலப்பணி, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட தேவதை விநாயகப் பெருமான். லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். லக்கி நம்பர் சொல்ல முடியாது, சாய்ஸ் நம்பர் 7ஆம் நம்பர்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும். அரசு தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழி சப்போர்ட் இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் அசந்து போய் தான் இருப்பீங்க. இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. கோயில் குளத்துக்கு போங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட கதைகள் கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்கள். யூடியூப்பில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவலை கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஸோ பரணி, பூரம், போராடம் வந்து கொஞ்சம் ஆன்மீக பட்டில் இருங்க.
மறதியை விட்டுருங்க. எங்கேனாச்சும் டூர் ட்ராவல் போகும்போது எதனாச்சும் ஞாபகம் மறதியாக பொருளை விட்டுருவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். பிறர் விஷயத்தை தலையிடாதீங்க. வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்ட அனுசரித்து போங்க. பெண்கள் விஷயத்தில் முட்டல் மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு வந்து மத்தியம பலன் இருக்கும். சரியா, 100க்கு 50% நல்லா இருக்குது. இருப்பினும் நீங்கள் அம்மனை வழிபாடு பண்ணணும். மார்ச் 12ஆம் தேதி அம்மன் வழிபாடு பண்ணணும். அம்மன் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன், அம்பாள் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண், லக்கி எண் 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் ஒயிட். சரியா, அதிர்ஷ்ட கலர் ஒயிட். இதில் எதுவும் அதிர்ஷ்ட கலர் விடுபட்டு போச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் என்னோடய நட்சத்திரத்துக்கு நீங்கள் சொல்லலை சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் நான். சில இது நான் விடுபட்டு சில இது மிஸ் ஆகிருவோம். அதை உங்களுக்கு நீங்கள் வீடியோ கேட்கும்போது சார் நம்ம நட்சத்திரத்துக்கு இவர் இது சொல்லலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு வந்து லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் வந்து ஒயிட், மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட், பியூர் ஒயிட் போட்டுக்கலாம். உங்கள் பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து தாய் அன்பு இருக்கும், தாய் வழி சீதனம் இருக்கும், தாய் மாமனோட ஆதரவு இருக்கும், தாய் வழி உறவுகள் நல்லா இருக்கும். அதுபோக வந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கூட்டுறவு, ரேஷன் கடை, அப்புறம் வந்து இந்த கோஆபரேட்டிவ் ஸ்டோர் இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிற்றுண்டி சாலை, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. டெக்ஸ்டைல் மில் வேலை பார்க்குறவங்க, துணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். உப்பு வியாபாரம் பண்ணுறவங்க, மீன் வியாபாரம் பண்ணுறவங்க, ஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, கடலோரம் கடை போட்டிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருப்பீங்க. ஓரளவு எதிர்ப்பு இருந்தாலுமே எதிர்ப்பை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஓரளவு வெற்றிவாக சூடுவீங்க. நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர். அடுத்து வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து நீங்கள் வந்து தேவி ஸ்ரீ கர்மாரி அம்மனை வழிபாடு பண்ணணும். அன்னையை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வந்து தென்மேற்கு. அதிர்ஷ்ட கலர் வந்து பிளாக் கலர் அல்லது டார்க் ப்ளூ. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதை வந்து டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். பிளாக் கலர் டிசைனில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பலன்கள் வந்து ஓரளவு கலப்பு பலன்கள் தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பிரச்சனையான இடத்துல இருக்காதீங்க. தான் உண்டு வேலை உண்டுன்றங்க. அதுபோக வந்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே, ஓரளவு பிறர் விஷயத்தை தலையிடாமல் இருங்க. வீண் குழப்பம் பண்ணாதீங்க. பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க. அப்பா வழி உறவுகளை பார்த்துக்கோங்க. தகப்பங்கிட்ட வந்து கான்ட்ராக்ஷனாக வரும். அப்பா வழி உறவுல சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோக வந்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல யார்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அனுசரித்து போங்க. ஷார்ட் டெம்பராக இருக்காதீங்க. உணர்ச்சிவசப்படாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. சரியா, நம்ம பேச்சை மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. அதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்கப்படுகிறது. வழிபாடு பண்ணுங்கள். சரியா, தேவி ஸ்ரீ கர்மாரியமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நம்பர் சொல்லிட்டேன். லக்கி நம்பர் வந்து சாதகமான நம்பர் வந்து 4ஆம் நம்பர். அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சிவநாமத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நத்துணையாவது நமச்சிவாயமே, நற்றவா உன்னை நாம இருந்தாலும் சொல்லுன்னா நமச்சிவாய நமக சொல்லிட்டு போனீங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. உங்களுக்கு பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நல்லா இருப்பீங்க. ஒரு ஆளுமை, அதிகாரம், கௌரவமாக இருப்பீங்க. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இருக்கும். தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கலன்னு கொஞ்சம் சுய கௌரவம் பார்ப்பீங்க. உங்கள் சுய கௌரவத்துக்கு பாதிக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். இருப்பினும் முயற்சி வெற்றி தரும். தலைவலி செலவிற்கு வரும். சரியா, தலைவலி, உடல் உஷ்டமாகிறது, வெப்பம் சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். குளிர்ச்சியாக சாப்பிடுங்க. சரியா நேர்களே, கொஞ்சம் அசதி இருக்க தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல விட்டு கொடுத்து போங்க. யாரையும் வந்து ரொம்பையும் வேலை வாங்காதீங்க. தான் என்ற அகங்காரத்தை விட்டுருங்க. தன்னை போல் பிறரை நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க விஷய காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அரசு தொடர்பு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா, கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர்னால் 36, 63, 18, 81, 60 இப்படின்னு எடுத்துக்கலாம். கூட்டுத்தொகை 9ஆம் நம்பர் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட கலர் சிகப்பு.
ஸோ பூசம் அனுசம் உத்திரட்டாதி நீங்கள் எப்படி இருக்கணும், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், பதட்டப்பாமல் இருக்கணும். பதட்டம் இல்லாமல் இருந்தாங்கன்னா பாதி வெற்றி. பதட்டம் இல்லாமல் இருக்கணும். உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க, உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. சரியா? தூரதேசத்துலேருந்து எதனா செய்திகள் வரும், வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் நல்லா பழகுவீங்க. விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம், பில்டிங் கான்ட்ராக்ட், கட்டட வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, மருத்துவ சிகிச்சை டாக்டராக இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை டாக்டர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? நேரில் இவங்களுக்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இருக்கணும். எமோஷன் ஆகக்கூடாது, பதட்டமாகக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு. ரைட் நேர்களே, இப்போ 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். சரியா? 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் 27 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் மட்டும் சொல்கிறேன் நான். சரியா? அப்படி பார்க்கும்போது அசுபதி மகம் மூலம் லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். பரணி பூரம் போராடம் லக்கி நம்பர் சொல்ல முடியாது. சாய்ஸ் நம்பர் 7. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உங்களுக்கு வந்து சாய்ஸ் நம்பர் 2. ரோகிணி அஸ்தம் திருவோணம் லக்கி நம்பர் 5. மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் லக்கி நம்பர் 6. திருவாதிரை சுவாதி சதயம் சாய்ஸ் நம்பர் 4. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சாய்ஸ் நம்பர் வந்து 1. பூசம் அனுசம் உத்திரட்டாதி சாய்ஸ் நம்பர் 9. ஆயிலம் கேட்டை ரேவதி சாய்ஸ் நம்பர் ஆயிலியம் கேட்டை ரேவதி லக்கி நம்பர் 3. சரியா? இதில் வந்து 9 நட்சத்திரத்துக்கு தான் லக்கி நம்பர். 9 நட்சத்திரத்துக்கு தான் லக்கி நம்பர். மற்றவங்களுக்குலாம் சாய்ஸ் நம்பர் தான். சரியா? ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு வந்து அந்த நட்சத்திரத்துக்கு வந்து கிரகங்கள் வந்து அனுக்கிரம் பண்ணலை. தினசரி எல்லா நட்சத்திரத்துக்கும் சுபகிரகங்கள் அனுக்கிரம் பண்ணாது. சுபகிரகங்கள் அனுக்கிரம் பண்ணுற நட்சத்திரங்களுக்கு தான் லக்கி எடுக்கும். ஒரு நட்சத்திரம் வந்து அன்றைக்கி சுப தொடர்பு பெறணும். நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் சுப தொடர்பு பட்டுச்சுனா தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். சில பேர் லக்கும்பாங்க. லக்கு அடிக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்கணுமே. செட்டியில் தானே அப்பைக்கு வரும். லக்கு அடிக்கிறதுக்கு ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். அதுக்கடுத்து அன்றைக்கி கோச்சார நிலையில் இடம் இருக்கணும். நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி லக்கு அடிக்கும். சரியா? லக்குங்கிறது வந்து என்ன பணம் தானே கிடையாது. நம்ம ஈடுபடுற காரியம். நம்ம அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்தாலே லக்கு தாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. காலையில் எந்திக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாமி கும்பிட்றீங்க, சாப்பிட்றீங்க, காரியத்தை பண்ணுறீங்க. அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அன்றைக்கி லக்கு இருக்குன்னு அர்த்தம். சில பேர் பாருங்கள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு முடியாமல் போயிடும். அன்றைக்கி என்னென்னா உடல் ஒத்துழைக்கலைன்னு அர்த்தம். சந்திரை சரியில்லைன்னு அர்த்தம். சரியா? இப்படி நிறையா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு சந்திரனும் நட்சத்திரநாதனும் நல்ல நிலைமையில் இருந்தானா தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பாங்க. நட்சத்திரநாதன் உங்களுக்கு வந்து அந்த இதை கொடுத்தவர், உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்த நட்சத்திரநாதனும் சந்திரன், உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் மனதுக்கும் உடலும் குறையணும் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நீங்கள் வந்து 100க்கு வந்து ஒரு 70% நல்லா இருக்கிறீங்க. மற்ற காரியத்துக்கெல்லாம் வந்து மற்ற கிரகங்கள் சரியா லக்கணாதிபதி மற்ற கிரகங்கள் வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் கூட்டி தான் பலன் வரும். ஓகே நேர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். நான் அதிர்ஷ்ட தேவதை, லக்கி நம்பர், சாதக நம்பர், லக்கி கலர், அதிர்ஷ்ட திசை, இந்த 5 விதமான தகவலையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ ராசி பலன் ஒன்று இருக்குல்ல சார், எல்லோரும் சொல்கிறாங்களா, அதையே வந்து ஓரளவு சொல்லிவிட்டு நான் வீடியோ நிறைய பண்ணுறேன். மேசராசிக்கு எப்படி சார் இருக்கும்? மேசராசிக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சரியா? வீடு, வண்டி, வாகனம் நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? தாய் வழியில் சிறப்பு இருக்கும். நல்லா இருப்பீங்க. ஓரளவு மனதால் உடலால் நல்ல நிலைமை பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடுறது, புதுசாக ஆரம்பிக்கிறது எதுவும் செய்ய வேண்டாம். இருப்பினும் வந்து உங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களாக நல்லா படிப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? ராசியில் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதனால் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? எனக்கும் நல்லாயிருக்கும். தாய் அன்பு இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வர்த்தகம் வியாபாரம் நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடகராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இருந்தாலும் காரிய அனுகூலம் இருக்கும், காரிய சித்தி இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். எதையும் கொஞ்சம் நல்ல விதமாக பார்ப்பீங்க. சரியா? அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாகவும் இருக்கும். சரியா? உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விரயம் இருக்கும். சரியா நேரில் கொஞ்சம் சுப விரயம் இருக்கும். சுப விரயம் இருக்க தான் செய்யும். உங்களுக்காக நீங்கள் சில சுப விரயம் பண்ணுவீங்க. உங்கள் சௌரியத்துக்காக, உங்கள் சொந்த செலவுக்காக சில சுப விரயம் பண்ணுவீங்க. சிம்மத்துக்கு நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? பேரதிர்ஷ்டம் இருக்கும். அலைச்சல் இருக்கும். குறிப்பாக தூர தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போனவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா நேர்களே? அதுபோல் லக்கு அடிக்கும். சரியா? லக்கு அடிக்கும். நல்லா இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அண்ணன் அக்கா வழியில் வந்து நல்ல ஒரு சிறப்பு இருக்கும். லாபமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது.
சரியா? தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னிக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, லாபம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? தாயன்பு இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். இந்த பில்டிங் கான்ட்ராக்டர், பில்டிங் ப்ரொமோட்டர், கட்டட வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் நல்லபடியாக பலிதமாகும். தொழில் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல், வட்டி கடை வச்சுருக்கவங்க, பேங்கர்ஸ், நகை கடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். துலாம் சூப்பராக இருக்கும். துலாம் ராசிக்கு வந்து மார்ச் 12ஆம் தேதி வந்து காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், பங்காளி விஷயத்தில் நல்லாயிருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், இஷ்ட தெய்வமும் நல்லாயிருக்கும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம் 2 தெய்வத்தோட அருளும் கிடைக்கும். நல்ல ஒரு பற்றாளனாக இருப்பீங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காரிய வெற்றி இருக்கும், ஒரு முனைப்போடு இருப்பீங்க. விருச்சிகம், கையில் காசு பணம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். சரியா? இருப்பினும் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். சரியா? உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில எதிர்பார்த்த செலவுகள் வரும். இருப்பினும் நிலைமை சமாளிப்பீங்க. சரியா? நிலைமை சமாளிப்பீங்க. ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்கள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் வீட்டில். பிள்ளைகள் விஷயத்தில் வீட்டில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். அடுத்து தனுசு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. தனுசு ராசி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷனை குறைச்சிக்கோங்க. இருப்பினும் ஒரு ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. ஒரு தெய்வீக சிந்தனை இருக்கும், முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். சரியா? எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். எல்ஐசி பணம், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பணம் வரும். யார்கிட்டையும் கடன் கப்பு கொடுத்துருந்தீங்கன்னா வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. உறவு நல்லாயிருக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வயதானவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம், ரத்த சம்மந்தப்பட்ட பிணி, பிளட் ப்ரெஷர், சுகர், இவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. பெருசாக பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் பயமுறுத்தல் இருக்கும். மகரத்துக்கு கணவன் மணி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கணவன் மணி உறவில் கவனமாக இருக்கணும். 2 பேரும் வந்து நல்லா தான் இருப்பீங்க, இணக்கமாக தான் இருப்பீங்க. ஏன்னா எங்கேனாச்சும் கொஞ்சம் விட்டு பிரிவீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏதோ பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் வரும். நான் பெருசாக நீ பெருசான்னு கணவன் மணிக்குள்ள பிரச்சனை வரும். அதுபோக கூட்டு தொழில் பங்கு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். பங்குதார் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். நண்பர்கள் விஷயத்திலையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரிதல் கம்மியாக இருக்கும். தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மகர ராசிக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோகத்தில் நல்லா இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிடிகள் வரும். சரியா? செரிமான பிரச்சனை, அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சல், இது மாதிரி பிரச்சனைலாம் மகர ராசிக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசி சிறப்பாக இருக்கும். சரியா? கும்பராசிக்கு நல்ல லாபகரமாக இருப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? உத்தியோகத்து போகிறவங்க லாபம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லாயிருக்கும். உத்தியோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு குறிப்பாக ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், கணக்கு வேலை, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு வந்து அருமையாக இருக்கும். பிள்ளைகளால் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக உணவு உற்பத்தி, காய்கறி கடை, பழக்கடை, ஜூஸ் கடை, இது மாதிரி கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். வியாபாரம், தொழில் நல்லபடியாக இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு வந்து மார்ச் 12ஆம் தேதி நல்லா இருக்கும். சரியா நேர்களே? ஓகே நேர்களே, முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்லலாம். இது வந்து ஒரு நாளுக்கு தான் அந்த தகவல். 24 மணி நேரத்துக்கு தான் இந்த விஷயம் நிற்கும். 13ஆம் தேதி மாறிடும். மார்ச் 13ஆம் தேதி. அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய சொல்லலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ராசிக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருப்பினும் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன். சரியா? இந்த வீடியோ ஒரு 4 மணிக்கு வந்துடும். எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. சரியா? சார் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லுங்கள், இது மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இது மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நான் என்னோடய மெத்தடில், என்னோடய அப்சர்வேஷனில் ஒரு நாளைக்கு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்களை கொஞ்சம் துல்லியமாக சொல்லியிருக்கிறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரியா நேர்களே? கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதுபோக ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன்கள் சொல்லுவேன். சரியா? அது தனி பலதரப்பட்ட விஷயங்களை அந்தந்த ராசிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே நேர்களே, எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் மார்ச் 12ஆம் தேதி சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.